வாங்க மக்களே, இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். இந்த சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான எக்ஸசைஸ்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எந்த ஒரு அசிஸ்டட் ஒரு டிவைஸும் இல்லாமல் எந்த ஒரு மெஷினும் இல்லாமல் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்னஸ் கிளாஸ் போயிட்டு ஒருத்தவங்களோட கைடன்ஸோடு தான் நான் வந்து நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்க அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க, கற்றுப்பாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாஸஸ்லாம் போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபாலோஅப்பில் வந்து பண்ணுவாங்க. பட் டே பை டே இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராமல் செல்ஃபாக எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், சிம்பிளாக எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம், டே பை டே நம்மளை எப்படி ப்ரோக்ரெசிவாக வச்சுக்கலாம், டே பை டே நம்மளை எப்படி ஆக்டிவாக வச்சுக்கலான்ற ஒரு வே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற டே வந்து கேட்டிங்கன்னா டே 77. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நம்ம கைட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதேமாதிரி பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் வந்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன் லெவல் இருக்கும். அதாவது எந்த ஆக்டிவிட்டியும் என்னால் பண்ண முடியாது, என்னால் உட்காந்தே தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்மளால் மூவ் பண்ணால் நம்மளால் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க முடியும், நம்மளுடைய என்ஜூரன்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நம்மளுடைய பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஃபிட்டானா ரொம்ப ஒபிஸாக இருக்கணும், ரொம்ப ஒல்லி ஆகிடும் அப்போ அந்த கான்செப்டில் நான் சொல்லுங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தாங்க பெஸ்ட்டு. அதாவது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஒபிஸாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ட்ராபேக் தான், அது நம்ம இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் எல்லாராலையும் வந்து ஃபிட்டாக ரொம்ப லீனாக கரெக்டாக ஐடியல் பாடி வெயிட் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் எல்லாராலையும் ஆக்டிவாக இருக்க முடியும் இல்லைங்களா, எல்லாராலையும் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியும், எல்லாராலையும் வந்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் அண்ட் எமோஷ்னலாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரத்துக்கு தான் இந்த சீரீஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ஆக்டிவிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுவோங்க. ஆக்டிவிட்டீஸ் அதாவது மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக உங்களையும் பூஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இந்த வீடியோ பற்றி நம்ம பேசவே இல்லையே, இந்த சீரீஸ் பற்றி பேசவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சீரீஸில் ஷேர் பண்ணோம் இல்லைங்களா, அதே தான் ஆக்சுவலி பொசிஷன் சேம் ப்ரோன் பொசிஷன். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம கையை லிஃப்ட் பண்ணியிருப்போம், அதாவது லெஃப்ட் சைடு வந்து லிஃப்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சீரீஸில் வந்து ரைட் சைடு வந்து லிஃப்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுவோங்க. ஹோல்டிங் டைம் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் பேக்குக்கு வந்து கரெக்டாக ரீச் ஆகும், நல்லா பேக் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைடாக தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாதீங்க, இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதோடைய பெனிஃபிட் கேட்டு நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கவுண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 to 15 கவுண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் பண்ணால் தான் அந்த மசிலுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா. ஸோ சேம் பொசிஷன் அண்ட் சேம் கவுண்ட்ஸ். அந்த ஹேண்டை வந்து ப்ராப்பராக நல்லா, அதாவது இந்த எல்போ ஜாயிண்ட்டில் மடக்கி லிஃப்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அண்ட் கை விரலில் வந்து மடக்கக்கூடாது, கை விரல்லாம் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ பண்ணிங்கன்னா பேக் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே, கேட்ச் யூ லேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.